ஒரு த்ரில்லர் படம் பார்க்குற ஃபீலிங் உங்களுக்கு வேணுமா? அப்படின்னு சொன்னா என்னோட பயணிங்க. ஒரு முக்கியமான சம்பவம், அமெரிக்காவினுடைய விமானப்படை யுஎஸ் ஏர்ஃபோர்ஸ் ஈரான்ல செயற்பட்டு கொண்டிருந்த படைகளை, அதாவது ஸ்பெஷல் ஆபரேஷன் போர்சஸ் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கின்றார்கள். சனிக்கிழமை இரவு ஒரு மிகப்பெரிய முக்கியமான சம்பவம் ஒன்று நடக்குது. அடுத்த நாள் காலமா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் இதை பற்றி பதிவு செய்கிறார். இந்த சம்பவத்தினுடைய முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் ஒவ்வொன்றா பார்க்க போறோம். ஒரு பெரிய விமானம், அதாவது ஃபைட்டர் ஜெட் ஒன்று தாக்கப்படுது. அதே நேரம் அது சேதமடையுது. அதில் இருந்த 2 விமானிகள் அந்த விமானத்தில இருந்து பாராசூட் மூலம் குதிக்கின்றார்கள் வெளியில. இது ஈரானுக்குள்ள நடக்குது. அந்த சேதமடைந்த விமானத்தையும் அதில இருந்து குதிச்ச 2 பைலட்டையும் தேடி அமெரிக்கா மிகப்பெரிய தேடுதல் நடவடிக்கையை அல்லது ஒரு மீட்பு நடவடிக்கையை மேற்கொள்ளுது. ஈரான் சும்மா இருக்குமோ? ஈரான் நாட்டுக்குள்ளதானே நடந்திருக்கு. அந்த பைலட் 2 பேருமே ஈரான் பகுதிக்குள்ள தானே குதிச்சிருக்கிறார்கள். ஆகவே ஈரானும் தேட தொடங்குது. மிக முக்கியமான விஷயம், இப்ப தேடுதல் நடவடிக்கைகள் 2 பக்கத்தாலும் நடந்து கொண்டிருக்கு. அந்த விமானி ஈரான் படைகள்கிட்ட பிடிபட்டா அது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய இழப்பு மட்டுமில்ல, ஒரு கௌரவ பிரச்சனை. ஆகவே இந்த விமானியை எப்படி என்றாலும் காப்பாற்றணும் என்றதுக்காக மிகப்பெரிய போராட்டங்கள்ல ஈடுபடுது அமெரிக்கா. அதே நேரம் ஈரானும் இந்த விமானியை உயிரோட பிடிக்கணும்னு சொல்லி தன்னுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுது. இந்த விமானத்திலிருந்து குதிச்ச 2 பைலட்ஸ்ல ஒரு பைலட்ஸை அமெரிக்கா உடனடியாகவே காப்பாற்றிச்சு. தன்னுடைய சிறப்பு படையணிகளை கொண்டு இறக்கி அந்த ஒரு விமானியை காப்பாற்றியாச்சு. மற்றவருக்கு என்ன நடந்தது? அவர்தான் அந்த விமானத்தில் இருந்த வெப்பன்ஸை இயக்கக்கூடிய ஒருவர், கேர்னல் தர அதிகாரி, வெப்பன் சிஸ்டம் ஆபீசர் என்று அவரை சொல்லுவினோம், WSO. இவர் தான் இப்ப ஈரானுக்குள்ள மாட்டிட்டார். மற்றவர் காப்பாற்றப்பட்டுட்டார். சரி, இந்த மீட்பு நடவடிக்கைக்காக அமெரிக்கா என்ன செய்ததுன்னு சொன்னா, யுஎஸ் நேவி சீல் என்று சொல்ற அமைப்பு அதனுடைய 6வது குழுவை பயன்படுத்துது. இது ஒரு சிறப்பு படையணி. இந்த படையணி தான் அனுப்பி வைக்குது. இதுல நூற்றுக்கணக்கான கமாண்டோக்கள், அதாவது இந்த அதிரடி படைகள் இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ராணுவ வீரர்கள் மற்றும் பல விமானங்கள் இந்த நடவடிக்கைகள்ல ஈடுபடுத்தப்படுது. இது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரணமான நடவடிக்கை இல்லை. யாராவது ஒருவரை காப்பாற்றுறதுக்காக ஒரு கெலியை கொண்டு போய் அந்த கெலியில அவரை ஏத்தி கொண்டு வர மாதிரியான நடவடிக்கை அல்ல. இது ஒரு எளிதான விஷயம் இல்லை. இது நடக்கிறது ஈரானினுடைய மைய பகுதியில மாட்டின சங்குதான். ஏனென்றா அந்த அளவு கோபத்தில இருக்கு ஈரான். ஆகவே ஈரானும் தேடுதல் நடவடிக்கைகள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கு. ஆனால் சில விமானங்கள் சேதமடையுது. அமெரிக்கா என்ன செய்து, விமானங்களை அனுப்பி விமானத்தின் மூலம் காப்பாற்றலாம் என்று யோசிச்சா விமானத்தின் மீது தாக்குதல்கள் நிகழ்த்தப்படுது. இங்க 2 பேர் தாக்குதலை நடத்துகின்றனர். ஒன்று பாத்தீங்கன்னு சொன்னா ஈரானினுடைய ராணுவம், மற்றது ஈரானினுடைய பழங்குடியினர். இவர்கள் மக்கள் தான், ஆனால் இவர்கள்ட்ட ஆயுதம் இருக்கு. இவர்கள்ட்ட இருக்கிற ஆயுதங்களால அவர்கள் ஹெலிகாப்டர்கள், விமானங்கள் மீது தாக்குதல்களை நிகழ்த்துகின்றார்கள். இது மிக பயங்கரமான ஒரு ஆபரேஷன் தொடர்ச்சியா நடந்து கொண்டிருக்கு. ஒவ்வொரு நிமிஷம் திகிலா போய் கொண்டிருக்குது. சரி, இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கிடையில இன்னும் ஒரு டீம் குறுக்க வருது. இது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா CIA, அமெரிக்காவினுடைய புலனாய்வு அமைப்பு. இந்த அமெரிக்காவினுடைய புலனாய்வு அமைப்பு செய்த வேலைதான் இந்த நடவடிக்கையை வெற்றிகரமாக முடிக்கிறதுக்கு உதவி இருக்குது. இதுல நிறைய இழப்புகள் இருக்குது. ஆனாலும் இலகுவா மிக சக்சஸ்ஃபுல்லா இந்த நடவடிக்கை முடிஞ்சுது. சரி, இந்த CIA என்ன விஷயங்களை செய்தது? இந்த CIA உதவி இல்லாமல் இந்த மீட்பு நடவடிக்கையே சாத்தியப்பட்டிருக்காரு. சரி, இப்ப என்ன நடந்ததுன்னு சொல்லி பார்ப்போம். அந்த விமானத்தில இருந்து குதிச்ச விமானியை பற்றி பார்த்தோம்னா அவர் ஒரு கேர்னல் தர அதிகாரி. அந்த விமானத்தில இருந்த ஆயுதங்களை கையாளக்கூடிய மிக முக்கியமான ஒரு நபர். அவர் எப்படி என்றாலும் வெளியில கொண்டு வந்துடணும்ன்றது அமெரிக்காவினுடைய குறிக்கோள். ஏனென்றா இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய கௌரவ பிரச்சனை. இந்த பைலட் ஈரான்கிட்ட பிடிபட்டா ஈரான் மிகப்பெரிய பிரச்சாரத்தை செய்ய வலிக்கிடும். இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு தொல்லையாக மாறிடும். ஆகவே என்ன பாடுபட்டேனும் இந்த வீரரை காப்பாற்றிடணும் என்றது அமெரிக்காவினுடைய நோக்கம். சரி, அந்த விமானிட்ட பாத்தீங்கன்னு சொன்னா 3 விஷயங்கள், அதாவது 3 பொருட்கள் இருந்திருக்கு அவர் அந்த விமானத்திலிருந்து குதிக்கும் போது. ஒன்று, ஒரு கைத்துப்பாக்கி, அது தன்னை பாதுகாத்துக் கொள்றதுக்காக வச்சிருக்கிறேன். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு GPS கருவி வச்சிருக்கிறேன், தன்னுடைய லொகேஷனை கண்டுபிடிக்கிறது. இன்னும் ஒன்று அவர்கிட்ட இருந்தது ஒரு தொலைத்தொடர்பு சாதனம். மிகவும் முக்கியமான விஷயங்கள் அவர்கிட்ட இருந்திருக்கு. அவர் மிக பயிற்சி பெற்ற ஒருவர். ஒரு எதிரி நாட்டில் ஒரு விமானம் விழுந்துட்டு சொன்னா அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பயிற்சியின்படி விமானம் வீழ்ந்த உடனே அந்த இடத்திலிருந்து மிக நீண்ட தூரத்துக்கு விலகி போயிடணும்ன்றது ஒரு விஷயம். அதை அவர் கச்சிதமாக செய்து முடிக்கின்றார்.
அவற்றை காலில் அடிபட்டிருந்தது குதிக்கும் போது. ஆனாலும் என்ன செய்திருக்கிறாருன்னு சொன்னா, இந்த 7,000 அடி உயரமான மலைகளுக்கு மேல அது ஒரு மலைப்பங்கான பகுதியில தான் இந்த தாக்குதல்கள் இடம்பெற்றது. ஆகவே அந்த பகுதிக்குள்ள போய் மறைஞ்சி இருந்துட்டார். ஒவ்வொரு நிமிஷமும் மிக முக்கியமான நிமிஷங்களாக அவருக்கு கடந்து கொண்டு போகுது. கிட்டத்தட்ட 24 மணித்தியாலங்கள் ஒழிச்சிருந்திருக்கிறார் அதுக்குள்ள. ஏனென்றா மிக முக்கியமான நிமிஷங்கள். ஒரு பக்கம் ஈரானினுடைய படைகள் அவரை தேடி 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 மிக கிட்ட 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 வந்து கொண்டே இருக்குது. அதே நேரம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா மக்கள் ஒரு பக்கம் தேட வலிக்கிட்டார். மக்களுக்கு அரசாங்கம் ஒரு அறிவித்தலை கொடுத்திருந்தது, இவரை பிடிச்சு தந்தா நாங்கள் மிகப்பெரிய பரிசு தொகையை தருவோம். அதால மக்கள் ஒரு பக்கம் தேட வலிக்கின்றார். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பழங்குடியினர், அவர்கள்ட்ட ஆயுதங்கள் எல்லாம் இருக்கு, அவர்கள் ஒரு பக்கத்தால தேட வலிக்கிட்டார். ஆகவே அவருக்கு ஒவ்வொரு நிமிஷமும் மிகப்பெரிய ஆபத்தாகவே அமைஞ்சு கொண்டிருக்கு. இந்த நேரத்தில் CIA ஒரு விஷயத்தை செய்தது. ஒரு பொய்யான தகவலை ஈரானுக்குள்ள பரப்பி விட்டது. இந்த பொய்யான தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்கள் அந்த விமானியை காப்பாற்றிட்டோம் என்ற மாதிரியான ஒரு செய்தியை வந்து பரவ விட்டது. இது மிக முக்கியமான ஒரு விஷயமாக அந்த ஆபரேஷன் வெற்றிகரமாக அமையறதுக்கு உதவியது. சரி, அதுக்கு பிறகு இந்த CIA செய்த இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இவர் இருந்த லொகேஷனை சரியாக கண்டுபிடிச்சது. அது மட்டும் இல்லாமல் அவர் எதிரிகள்கிட்ட பிடிபடாமல் இருக்கிறார் என்றதை உறுதிப்படுத்தியது. இதுக்கு பிறகு நடவடிக்கைகள் ஆரம்பிக்குது. இந்த நடவடிக்கைகளுக்கு முன்னுக்கு CIA சரியான ஒரு விஷயத்தை பென்டகனுக்கு அறிவிக்குது. பென்டகன் சொல்றது அமெரிக்காவினுடைய ராணுவ தலைமையகம். இங்க வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே அனுப்பப்படுது. பின்னர் தான் மீட்பு நடவடிக்கைகளுக்கான திட்டமிடல், அதோட மீட்பு நடவடிக்கையும் ஆரம்பிக்குது. ஆனால் இந்த விஷயங்கள் ஒன்றுமே வெளியில யாருக்குமே தெரியப்படவில்லை. ஒருதருக்கும் தெரியாது. மிக ரகசியமாக நடக்கும். அமெரிக்கா அமைதியாக இருந்தது. அதே நேரம் பென்டகனும் எந்த கதையும் கதைக்கல, மிக அமைதியாக இருந்தது. ஆனால் உள்ளுக்குள்ள நடவடிக்கைகள் மிக சிறப்பாக மிக வேகமாக நடந்து கொண்டிருந்தது. ஏனென்றா ஒவ்வொரு நிமிஷமும் அந்த விமானிக்கு ஆபத்தான நிமிடங்களாக கரைஞ்சு கொண்டிருந்தது. சரி, இப்ப மீட்பு நடவடிக்கைகளுக்குள்ள போ. இது வந்து ஒரு மிக ஆபத்தான ஒரு விஷயம், ஒரு டேஞ்சரான ஒரு திட்டமிடல் தான் இந்த திட்டம். முதல் ஹெலிகாப்டர்களை இந்த பகுதியில பறக்க விட முடியாது. ஏற்கனவே இந்த தேடுதல் நடவடிக்கைகளில் பறந்த ஹெலிகாப்டர்கள் மீது தாக்குதல்கள் நிகழ்த்தப்பட்டது, சேதமடைந்தது. அதால ஹெலிகாப்டர்களை கொண்டு போக இயலாது. அப்போ ஒரு திட்டம் சொல்லப்படுது. ஆக வேறொரு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுது. பெரிய MC-130J கமாண்டோ 2 விமானங்கள், மிகப்பெரிய விமானங்கள், இது கார்கோ விமானங்கள். இதுல வந்து ஹெலிகாப்டர்களை ஏற்றி கொண்டு போகக்கூடிய விமானங்கள். இதுல ஹெலிகாப்டர்கள் ஏற்றப்பட்டு ஈரானினுடைய ஒரு பழைய ரன்வேல இதை தரையிறக்கப்படுது. யோசிச்சு பாருங்க, எதிரி நாட்டுக்குள்ள தங்களுடைய சாதாரண போர் விமானங்களில மிகப்பெரிய கார்கோ விமானத்தை கொண்டே தரையிறக்குது அமெரிக்கா. ஒரு மிகப்பெரிய விஷயம். எதிரிகளுடைய அச்சுறுத்தல்கள், எதிரிகளுடைய தாக்குதல்களுக்கு மத்தியில அவர்களுடைய நாட்டிலேயே கொண்டே அமெரிக்கா தன்னுடைய மிகப்பெரிய கார்கோ விமானத்தை கொண்டு இறக்குது. அதுக்குள்ள கெலிகளும் இருக்குது. சரி, இப்ப நடக்கிற விஷயத்தை பாருங்க. ஈரான்ல உள்ள ஒரு பழைய ரன்வேல கொண்டு இறக்கியாச்சு. இதுக்குள்ள வந்து கெலி இருக்குது. அதாவது MH-6 என்று சொல்லப்படுற கெலி இருக்கு. அதே மாதிரி H-6 லிட்டில் பேர்ட் ஹெலிகாப்டர் என்று சொல்லப்படுற இந்த ஹெலிகாப்டர்களும் இருக்குது. இதன் மூலம் தான் இந்த மீட்பு நடவடிக்கைகள் வந்து நடந்தது. ஈரான் இதை எதிர்பார்க்க இல்லை, இப்படி இவர்கள் செய்வார்கள் சொல்லி மிகப்பெரிய விமானத்தை கொண்டு இறக்கி அந்த விமானங்கள்ல இருந்து ஆட்களை ஏற்றி இப்படியெல்லாம் நடக்கும் என்று ஈரான் யோசிக்கல. இருந்தாலும் அவர்கள் விமானங்களை விடவே இல்லை, தாக்க தொடங்கினார்கள். அமெரிக்காவினுடைய கமாண்டர்ஸுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக போயிட்டு விமானங்கள் தாக்குதலுக்கு உள்ளாகுது. இப்ப விமானங்களை வந்து எடுக்க முடியாது, விமானங்களுக்குள்ள இருக்கிற கெலிகளையும் பயன்படுத்த முடியாது. முதலாவதாக கொண்டு போன 2 விமானங்களும் சேதமாகுது. அதை இயக்க முடியாத நிலைக்கு போகுது. உடனடியாக இன்னும் விமானங்கள் அந்த இடத்துக்கு கொண்டு வரப்படுது. இந்த நடவடிக்கை எப்படியாவது பூர்த்தி செய்யணும்ன்றதுக்காக மேலும் விமானங்கள் அந்த இடத்துல கொண்டு தயாரிக்கப்படுது. தொடர்ந்து தாக்குதல்கள் 2 பகுதியாலேயும் நடத்தப்பட்டு கொண்டிருக்குது. மிக முக்கியமான நிமிடங்கள் கடந்து கொண்டிருக்குது. ஏற்கனவே கொண்டு வந்த MC-130J விமானங்கள் பயன்படுத்தவே முடியாமல் சேதமாகிடுது. ஈரானுடைய தாக்குதல்களால மிக பயங்கரமான ஒரு சூழ்நிலை அங்க நிலவி கொண்டிருக்கு. மேலும் தாக்குதலுக்கு அல்லது மேலும் இந்த நடவடிக்கைக்கு விமானங்கள் கோரப்படுகின்றன, அனுப்பப்படுகின்றன. இதுல வந்து பாத்தீங்கன்னா C-130 விமானங்கள் வந்து அனுப்பப்படுது. ஆனால் சேதமடைந்த விமானங்களை ஒன்றுமே செய்ய இயலாது, அது இயங்கவும் இயலாது, அதை பயன்படுத்தவும் இயலாது. ஆனால் அமெரிக்கா யோசித்தது இது ஈரான் கைகளுக்கு கிடைக்கக்கூடாது என்றதால அந்த விமானங்கள் தகர்க்கப்படுது, குண்டுகள் வைத்து தகர்க்கப்படுது. இதனுடைய படங்கள்லாம் பின்னர் வந்து வெளியிடப்பட்டது. அவற்றை அமெரிக்காவே அளித்தது. ஒரே ஒரு இராணுவ வீரரை காப்பாற்றுவதற்காக அமெரிக்கா பல மில்லியன் பெறுமதியான பல விமானங்களை இழந்த மிகப்பெரிய ஒரு மீட்பு நடவடிக்கையாக இது பதிவு செய்யப்படுது. இது மிகவும் ஒரு ஆபத்தான மற்றும் சிக்கலான ஒரு இராணுவ நடவடிக்கை. ஆனால் முக்கியமான விஷயம், எந்த அமெரிக்க வீரரும் இதுல
உயிரிழக்க இல்லை. இறுதியில விமானி பாதுகாப்பாக மீட்கப்பட்ட. ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சுது. அடுத்த நாள் காலை இந்த நியூஸை தான் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய வலைத்தள பக்கத்தில் பதிவிடுறார். இந்த ஆபரேஷன் அமெரிக்க விமானப்படை வரலாற்றிலேயே மிக ஆபத்தான ஒரு நடவடிக்கையாக கருதப்படுது. இதுதான் அன்று நடந்த அந்த சம்பவம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் இதுல நான் கொண்டிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அதோட உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிடுங்க. மீண்டும் ஒரு புதிய இன்னும் ஒரு உலக விவரத்தோட உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். வணக்கம்.